Hi guys, welcome to Market Express. மார்க்கெட் கீழே பற்றிலாம் கவலைப்படாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஸ்டாக்ஸாக எடுத்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி 50 நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா டார்கெட் பண்ணி மேலே போயிட்டுருக்கலாம். நமக்கு சில தான் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு நேட்கோ ஃபார்மாங்க. அதுவும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம நல்லா பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக பார்த்து நம்ம ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கோம். இது நல்ல ரிட்டர்ன் நம்ம கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் எடுத்து கேளுங்க. உங்களுக்கு கேள் கிட்ட பற்றி நமக்கு ஒரு சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 30% கொடுத்துருக்கு. போன வீக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம இது ஸ்டாக்ஸ் பற்றி. மணப்புறம் கொடுத்தாங்க. மணப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ரன்னிங் கம்பெனினால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் நல்லா பெனிஃபிட் பண்ணியிருப்பீங்க. டிவிடெண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இதில். அதுமாரி கோல்டு ETF சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கில் வாங்கின ஃபஸ்ட்டு ஹோல்டிங்னா அது ETF தாங்க. இந்த ETF தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஆகஸ்ட் 2023 ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஜோடி அப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்ம மொத்தம் 2 போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்குறது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு ETF பண்ணிகிட்ருக்கேன். ETF அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4 ETF தான் பண்ணிகிட்ருக்கேன். பேங்க்கு, ஃபார்மா, நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஐடி, அடுத்தது கோல்டு மொத்தம் 4 பண்ணிட்டுருக்கேங்க. இது எல்லாமே செப்பரேட் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 ரிசல்ட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பற்றி அப்படின்னா ஓரளவுக்கு நிஃப்டி ஒரு மைனஸாக போயிட்டுருக்குங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ நல்ல மூவில் போயிட்டுருக்கு உங்களுக்கு மிட் கேப்பில். அதேமாதிரி எடுத்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சரி உங்களுக்கு காலை மார்னிங்லேருந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹22 உங்களுக்கு ஏறி மேலே 0.04% ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு இதில். சரி, நல்லா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கரெக்ஷனுக்கு எதிர்பார்க்காதீங்க. கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் உங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி மூலம் நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்க. எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டூல் உங்களுக்கு. நீங்கள் சின்னதாக அமௌண்ட் சேவ் பண்ணி பெரிய லாபம் பார்க்கலாம் கண்டிப்பாக அதில். நான் செபி அட்வைஸே கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வெரி மச்.